ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் கேரளா லாட்டரி நம்ம வரும் 24/12/2025 தனலட்சுமி 33 குழுக்களில் கேரளா லாட்டரி 100% ஒரு தரமான எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 33 குழுக்களில் ஒரு பெஸ்ட்டு நம்பரை எடுத்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல நம்ம ஆல் போர்டு பார்த்துருவோம்பா. ஆல் போர்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் கொடுக்க போகிறோம். என்ன பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு இன்றைய ஆட்டத்தில் நமக்கு 4 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. நமக்கு வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு 100% இருக்குது நண்பா. 100% வெற்றி இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். 4 இந்த ஆட்டத்தில் நிச்சயம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். 4 ஆல் போர்டு நிச்சயம் வரும். நம்ம தேடி வாய்ப்படியாகும். ஷார்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பர் நமக்கு 4. 33 குழுக்களில் ஒரு தரமான ஒரு கேசிங்கில் நம்ம ஆல் போர்டு எடுத்துருக்கோம். 4 இந்த 4 எந்த போர்டில் வருது அதான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயுமே வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற விதத்தில் நமக்கு ஏ போர்டில் நமக்கு 4 நான் சொல்லக்கூடிய 4 நமக்கு ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுப்பா. உங்கள் கணிப்பில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 4 இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன். 4 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு ஆல் போர்டு நம்பரு நமக்கு 4. இந்த 4 வராத பட்சத்தில் நமக்கு மீண்டும் 5 இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு சான்ஸும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சப்போர்ட் நம்பர்லாம் நமக்கு 90% 5 இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டில் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் பி போர்டில் நமக்கு 6 மீண்டும் வருது. நமக்கு இந்த ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரு இன்றைய ஆட்டத்தில் அதே நம்பர் தான் நீங்கள் மாற்றி வரப்போகுது. பி போர்டில் 6 100% இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பர் ஆகும். சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பரு நமக்கு மீண்டும் 8. அந்த 8 வெகு நாள் நமக்கு இறக்காமல் இருந்த நம்பரு நமக்கு இடையில இறக்கியிருந்தாங்க. நேற்று தினத்தில் நமக்கு மீண்டும் இன்றைக்கு அந்த 8 வர வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் நம்பராக பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குன்பா. பி போர்டில் 6 வரும் 100%. அப்படி சப்போர்ட்டில் 6 வராத பட்சத்தில் 8 இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்க போகுது. சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு 7 தான் இம்பார்ட்டன்ட் நம்பரு. நமக்கு 7 நேரத்துக்கு பி போர்டில் வந்துச்சு. அதே போல் அதுக்கு முதல் தினமும் நமக்கு 7 வந்துச்சு. இன்றைக்கும் அந்த 7 இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்சத்தில் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஈஸிங்கில் உங்கள் கணிப்பில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு நம்பர் சி போர்டில் 7 100% இறங்கும். அந்த 7 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 9. இதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது. ஏ போர்டில் 4 இருந்துச்சு, பி போர்டில் 6 8, சி போர்டில் 7 9. என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பிலையும் இங்கே தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. இப்போ டபுள்ஸ் பார்த்தலாம். டபுள்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் ஏபி, பிசி, ஏசி ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு டபுள்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு 92 92 58 58 சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் அப்படியே நம்ம இறக்கி கொடுக்கலாம். அப்படி தான் இந்த ரிலேட்டடாக நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. 46 நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நம்ம எப்போவுமே டபுள்ஸ் ஏபி, பிசி, ஏசி ஏதாச்சும் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிரும். இப்போ நம்ம வீடியோவை பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும். 92 58 46. பிசியை பொறுத்தவரையிலும் 69 69 87 0 4 ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன். பிசியில் பார்த்தோம்னா 69 87 0 4 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் 69 நமக்கு அப்படியே இறங்கும். 04 நமக்கு ஏ போர்டில் 0 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நமக்கு சி போர்டில் அந்த ஏ போர்டில் உள்ள நம்பர் நம்ம சி போர்ட்லேயும் 4 இறங்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குது நண்பா. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். பிசியை பொறுத்தவரைக்கும்
இந்த ரிலேட்டடாக நம்பர் வந்து நிச்சயம் இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது, அதனால் கொடுத்துருக்கோம். அதே போல் ஏசியில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 47. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபியில் 46 கொடுத்துருப்போம், ஏசியில் 47 வந்து கொடுத்துருப்போம். நம்ம 7 சி போலையும் ஏயில் 4 சியில் 7 கொடுத்துருப்போம். அதே போல் நமக்கு ஏசியில் 47, 49, ஒரு 77 ஏசியில் நமக்கு இந்த மாதிரி ஒரு அடப்பு நம்பர் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் ஒன்று இருக்குன்பா. ஏசியில் பார்த்தோம்னா 77 ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் நமக்கு இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணிப்பில் இவ்வளோ நம்பர் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்துடலாம். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் 3 டிஜிட் பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் தான் பார்த்துட்ருக்கோம். பெஸ்ட்டான ஒரு 3 டிஜிட் பாக்ஸில் ஒரு நம்பர் பார்த்தோம்னா 229. நமக்கு ஏ போர்டில் 7 வரக்கூடிய பட்சத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு 7 இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் 587 நண்பா, 587, 729, 984, ஐநூற்றி 587, 984. அதே போல் 487. இங்கே பார்த்தீங்கன்னா 587, 487 இந்த ரிலேட்டடாக நமக்கு 7 சி போல் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பட்சத்தில் இந்த ரிலேட்டடாக நம்பர் வந்து நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது, அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 729, அதே போல் 729, 469, 729, 429. இங்கே பார்த்தீங்கன்னா 487, 587, 767. இந்த ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்கணும்பா. 729, 587, 984, 487, 469, 767 பாக்ஸ் நம்பரில் நம்ம இன்றைய ஆட்டத்தில் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம 100% இருக்குது. நம்ம அதிக நம்பர்லாம் கொடுக்கல, குறைந்தபட்ச நம்பர் கொடுத்து ஒரு தரமான வெற்றியை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸ் நம்பர் அதை கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இதுபோல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். நன்றிகள். கடைசி பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம் நண்பா. வெற்றியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.